நம்ம செட்டிநாடு சிக்கன் சுக்கா செய்ய போகிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மரக்கடை நட்டுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்வுட் மரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எங்கள் ஸ்கூலு, இது எங்கள் ஊரோட ஸ்கூலு, இது நாங்கள் படித்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் நாங்கள் மரக்கன்று வச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். வாங்க போய் வச்சுட்டு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கனை வச்சு செட்டிநாடு ஸ்டைலில் செட்டிநாடு சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் சமைக்க போகிறோம். பசங்க எல்லோரும் காலேஜ் போயிட்டாங்க. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டிநாடு சிக்கன் சுக்காவுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, காய்கறிலாம் நறுக்கிக்கலாம். சிக்கன் சுக்காவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் பெப்பரும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். போடு ப்ரோ.
செட்டிநாடு சிக்கன் சுக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சிக்கன் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டோம். மசாலா வந்து சூப்பராக இருக்குது. செட்டிநாடு சிக்கன் சுக்கா செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குது. இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மரக்கன்று வச்சுட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.